ஒரு ரோல் கோட்டுரும். இன்னும் 5 ரூபாங்கண்ணா. ஹலோ, இன்னும் 5 ரூபாங்க. 95 ரூபாயா? 2 100 ரூபா நோட்டு வந்து நீங்க 95 ரூபா இல்லையா? குமரி மாவட்டம் நித்திரைவிளை பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான குடிமகன்கள் வந்து மது வாங்கி செல்வது வழக்கம். அவ்வாறு மது வாங்க வரும் குடிமகன்களிடமிருந்து மதுக்கடை ஊழியர்கள் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை அதிகமாக வசூலித்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் நேற்று இரவு அதே பகுதியைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் 200 ரூபாய் நோட்டை கொடுத்து 185 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில் ஒன்றை வாங்கியுள்ளனர். அப்போது பணியில் இருந்த ஊழியர் மது பாட்டிலை வழங்கிவிட்டு பாக்கி பணம் 15 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபாய் மட்டும் திருப்பி வழங்கியுள்ளார். இதனால் மதுப்பிரியர் தனக்கு மீதம் 5 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த ஊழியர் தான் 195 ரூபாய் தான் வழங்கியதாக கூறிவிட்டு அடுத்து மும்பரமாக விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அவரிடம் தனது பணத்தை கேட்டு குடிமகன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு ரோல் கோட்டுரும். இன்னும் 5 ரூபாங்கண்ணா. ஹலோ, இன்னும் 5 ரூபாங்க. எங்க 95 ரூபாயா? 2 100 ரூபா நோட்டு வந்து நீங்க 95 ரூபா இல்லையா? இன்னும் 5 ரூபாங்க. 2 100 ரூபா நோட்டு வந்தேன். 2 100 ரூபா நோட்டு வந்தேன். பாக்கி 5 ரூபா. ஹலோ, இன்னும் 5 ரூபா 5 ரூபாங்க. 2 100 ரூபா நோட்டு வந்தானே.